பிதா குமாரன் தூயாவியார் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் அனைவரையும் இறைவன் திருப்பில் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் மீண்டும் ஒரு விஷயம் நாம் ஒருங்கிணைந்து பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இறைவனை தொழுகின்ற பாக்கியத்தை கடவுள் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வெகு சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்க நம்பிக்கையோடு கூட நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தம்பியவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைகளை வழிநடத்தி கடவுள் அன்பு நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இறைவனுக்கு மாட்சி உண்டாக. நாம் யாவரும் இணைந்து என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். கிருபை எதிர்பார்த்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தெய்வா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தெய்வா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லோ, கடவாத எல்லை என் வாழ்வு தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரல்லோ, கடவாத எல்லை என் வாழ்வு தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும்.
புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். உண்ட மழையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். ஆரீரில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் மரமானே என்னும் தீபமாய் மாறும். ஆரீரில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் மரமானே என்னும் தீபமாய் மாறும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். ஜெபம் செய்வோம். சற்று நேரம் மௌனமாக நம்மை தாழ்த்தி தேவ அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் இப்போ சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் நிச்சய பால் மன்னிப்பு விசுவாச உறுதியோடு கூட நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல உடன் மக்களிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லம் மிகுந்திருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனித்துமை கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தனது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமேன். இறைவனுக்கு மாட்சி உண்டாகும். நம்முடைய தியானத்துக்காக உறுதுணையாக இருக்கும்படியாகும் திருமறை பகுதி வாசியை கேட்போம். அது தூய யோவான சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 15 முதல் 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபொழுது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். எங்கள் தாயும் தந்தை நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து வந்து உம்முடைய வார்த்தையில் தியானிக்கிற வேளையிலே நீர் எங்களோடு பேசி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டு செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைவரையும் இறைவன் திருப்பில் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருள்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு என்று சொல்லுகின்ற போதே இது ஆயர்களை சார்ந்தது, குருத்துவ திருப்பணி சார்ந்தது என்று
திருச்சபையாக நாம் ஒதுங்கிவிட வேண்டாம். இந்த செம்பொருள் கீழே நம்மோடு கடவுள் என்ன இடைப்படுகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருப்போம். அருள்பொழிவு என்பது அந்தஸ்து அல்ல, அலங்காரம் அல்ல, அதிகாரம் அல்ல, அன்றாட வேலை அல்ல. இது கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். மக்களை வழிநடத்துவதற்காக ஆரோன். யாத்திராகம் 28:41 மற்றும் 29:7-27 வாக்கியங்களை வாசிக்கலாம். மக்களுடைய விருப்பத்தின்படி அவர்களை ஆளுகை செய்வதற்காக அரசர்களும் நிலைப்படுத்தப்பட்டார்கள். சவுல் 1 சாமுவேல் 9:15 முதல் 17 வரை, 1 சாமுவேல் 10:1. இவர்கள் மக்களுடைய நன்மைக்காக கடவுளாலே தேர்வு செய்யப்பட்டு அளிக்கப்பட்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட பணியாற்ற நிலைப்படுத்தப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். இன்றைய நடைமுறையில் நமது அரசாங்கத்திலே தேர்தல் முடிந்து பொறுப்பேற்கிற போது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் இவர்கள் அனைவருமே பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்கள். இரகசிய காப்பிரமாணம் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் நிலைக்கிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணி ஆற்ற கொடுக்கப்படுகிற வாய்ப்பு அது. என் திருச்சபைகளிலும் கூட நாம் தேர்தல் நடத்துகின்றோம், பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிறோம். அவர்களும் கூட கடவுளுடைய சமூகத்தில் நிலைப்படுத்தப்படுகிறார்கள் குறிப்பிட்ட பணியாற்றுவதற்காக. எந்த அளவிற்கு அது நிலைத்திருக்கும் என்பது கேள்விக்குறிதான். உண்மையாய் பணியாற்றும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டவர். அவருக்கு இரட்சகர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது, இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று பொருள். கிறிஸ்து என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு குறிப்பிட்ட பணியாற்ற அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை ஆண்டவர் சொல்லுகிற போது லூக்கா 4:18-19 ஆவியானவர் என் மீது இருக்கிறார். ஏசியா தீர்க்கனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த பதிவு சொல்லப்படுகிறது. உலக மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அடித்தட்டு மக்களை உயர்த்துவதற்காக, சுகவினரை குணப்படுத்துவதற்காக, அனுக்கிரக வருஷம் அறிவிப்பதற்காக, முழுமையாக ஒரு விடுதலை பணியாற்றுவதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர் தான் கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் செய்த திருப்பணி தொடர்ந்து ஆற்றும்படியாகவே சீடர்களை தெரிவு செய்து கொள்கிறார். யோவான் 20:22-23 சொல்கிறது, ஆவியானவரை ஊதி அவள் அனுப்புகின்றார், பாவங்களை மன்னிக்கும்படியாக சொல்லுகின்றார். பாவம் மன்னிப்பே விடுதலையின் அடையாளம்தான். இப்பணியை ஆற்றுவதற்காகவே திருச்சபையும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையிலே அருள் பொழிவு திருப்பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேராயர், ஆயர்கள், டீக்கன் என்று சொல்லி பல திருப்பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் வழியாக வழிநடத்தப்படுகிற திருச்சபையும் கூட இந்த விடுதலை பணி ஆற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கிய குறிப்பினை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆயர்களை மட்டும் சார்ந்தது, பேராயர் மட்டும் சார்ந்தது என்று சொல்லி எண்ணிவிட வேண்டாம். திடப்படுத்தலை பிறர்கள் கொடுக்கிற போது, பிள்ளைகள் மீது கையை வைத்து ஆஸ்வதிக்கிற போது கடவுள் கொடுக்கின்ற அழைப்பையும் கூட நிலைப்படுத்துகின்றார். அதுக்காக நாங்களும் கூட இந்த பணிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லை. ஆனால் பணி செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு கொடுக்கப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இன்றைக்கு வாசிக்கிற திருமறை பகுதிகளின் வழியாக நமக்கு கடவுள் சொல்லுவது என்ன? அருள்பொழிவு திருப்பணியை சார்ந்து நம்மோடு கடவுள் என்ன பேச விரும்புகிறார்? முதலாவதாக எசேக்கியேல் 33:1-9 வாக்கியங்கள் வாசிக்கிற போது, இது இறைவனின் அளிப்பு. அருள் பொழிவு திருப்பணி இறைவனின் அளிப்பு. இது எச்சரிக்கும் திருப்பணி. அங்கே எசேக்கியேல் காவல்காரராக நியமிக்கப்படுகிறார். மக்கள் தேர்வு செய்கிறார்கள், கடவுள் நியமிக்கிறார். இந்த காவல் காக்கிற திருப்பணியிலே
மக்களை பாதுகாக்கிற திருப்பணியிலே இருக்க வேண்டிய உண்மையான பண்புகளை 3 சொல்லுகின்றார். ஒன்று விழித்திருப்பது, மற்றொன்று எச்சரிப்பு செய்வது, மக்களுக்கு வாழ்வு அளிப்பது, வாழ்வு கொடுப்பது. இதில் குறிப்பாக எச்சரிப்பு செய்கின்ற திருப்பணி குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எக்காலத்தின் துணியை கேட்டு மக்களை பாதுகாப்பதற்காக எச்சரிப்பு செய்வதுதான் காவல் திருப்பணி. இந்த காவல்காரர் விழித்திருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 136 சொல்லுகிறது. வாட்ச்மேனை போல விழித்திருப்பது. வாழ்வளிக்க திருப்பணி என்பதை யோவான் 10:11 ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்ற திருப்பணி அது. ஆயர்களுக்கு அருள் பொழி கொடுக்கிற போது பரீட்சை பார்ப்பதில் பல கேள்விகளை கேட்பார்கள். அதில் ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையுள்ள காவல்காரராகவும் மந்தையின் ஆயராகவும் இருப்பீர்களா? உடனே எங்காயர் எப்படிக்கிறாரு அப்படின்னு கேட்டுக்காதீங்க. பரீட்சை பார்க்க கேட்குற கேள்வி அது. நான் புதுநிலைப்படுத்தி விட்டேன். கடவுளால் அடைக்கப்பட்ட நாம் யாவருமே உண்மையுள்ள காவல்காரராக திருப்பணி ஆற்ற வேண்டும். இந்த கேள்வி இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்கப்படுகிறது. திருச்சபையின் பொறுப்பாளர்களையும் பார்த்து கேட்கப்படுகிறது. மந்தையை காப்பது நம்முடைய கடமை. ஆனால் திருவசனம் சொல்லுகிறது எபிரேயர் 5:4 ஆரோனை போல கடவுள் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கடினமான பணிதான். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவர் நமக்கு போதனைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த பணி. எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு எச்சரிப்பு செய்கின்ற திருப்பணி. எசேக்கியேல் 33:3, எசேக்கியேல் 33:7. துன்மார்க்கமான செயல்கள் வருகிற போது அவைகளில் இருந்து மக்களை காப்பதற்காகவும் எச்சரிப்பு செய்ய வேண்டும். எசேக்கியேல் 3:18. ஆண்டவரும் சொல்லுகின்றார், எச்சரிக்கையாயிருங்கள், பரிசேயருக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், வருகை இருக்கிறது அதற்காக எச்சரிக்கையாயிருங்கள், காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். மார்க் 13:33 அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, இன்றைக்கு பல எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. வருகையை சார்ந்து, ஏனைய உலகத்துக்குரிய பாடுகளை சார்ந்து, நிகழ்வுகளை சார்ந்து எச்சரிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பாதகம் நமக்குத்தான். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு எச்சரிப்பு. திருச்சபை மக்களை மட்டுமல்ல, சமூகத்தை எச்சரிப்பு செய்து மீட்பின் வாழ்வுக்குள்ள வழிநடத்துவதற்காகவே அருள் பொழிவு திருப்பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆயர்கள் மட்டுமல்ல, திருச்சபையும் இதில் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக இறை மக்களின் சுத்திகரிப்பு. இது சாட்சி பகரும் திருப்பணி. இறை மக்களின் சுத்திகரிப்பு, சாட்சி பகரும் திருப்பணி. 1 தீமோத்தேயு 3 முதல் 13 வாக்கியங்கள் விளக்கமாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பல நேரம் நாம் நிறையா கேட்குறோம், திருச்சபைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். இந்த தியானத்துக்குள்ளே கடந்து போகிற போது திருச்சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, திருச்சபை என்பது யார்? எனவே ஒவ்வொரு தனி நபரும் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். தனி மனிதன் சுத்திகரிக்கப்படாவிட்டால் திருச்சபை சுத்திகரிப்பு பெற முடியாது. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் தூய்மை பெற வேண்டும். அருள் பொழிவு கடவுள் கொடுக்கிறார், காவல் பணியை கடவுள் கொடுக்கிறார், திருப்பணியை கடவுள் கொடுக்கிறார். அதுக்கு தகுதியாக நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப தெளிவாக இதை பேசுகிறார். தனி மனிதனாக சுத்திகரிப்பு, குடும்பமாக சுத்திகரிப்பு, சமூகமாக சுத்திகரிப்பு. 1 தீமோத்தேயு 3 2-3 வாக்கியங்கள் வாசிக்கிற போது குற்றம் சாட்டப்படாதவராக ஒருவர் இருக்க வேண்டும். அது தனி மனித சுத்திகரிப்பு. குடும்பத்தை நடத்த முடியாதவர் சபையை நடத்த முடியாது. இது குடும்பத்தில் சுத்திகரிப்பு. 4-5 வாக்கியங்கள். நற்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டும், சமூகத்தில் சுத்திகரிப்பு. 6-7 வாக்கியங்கள். இன்றைக்கு அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, நம்மையும் கடவுள் அழைத்திருக்கின்றார், திருப்பணிக்கு தெரிவு செய்திருக்கிறார். 1 Peter 5:3 சொல்கிறபடி
முன்மாதிரியாக நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருள்பொழிவு திருப்பணி மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், ஆயர்களுக்காகவும் எனக்காகவும். அதில் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளின் கிருபையுள்ள சுவிசேஷத்தை குறித்து எல்லா மனிதருக்கும் சாட்சியாக இருக்கும்படி உங்கள் இருக்கும் தேவ வரத்தை பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையினால் இடைவிடாமல் அனல் மூட்டி எழுப்புவீர்களா? அப்போ நமக்குள்ளே கடவுள் வாசம் செய்கிறார், வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூய் ஆவினை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். சுத்திகரிப்பு என்பது வெளியே இருந்து மட்டும் கொட்டப்படுவதல்ல, உள்ளிருந்தும் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதற்கு தூய் ஆவியானவர் துணை நிற்கின்றார். 1 யோவான் 3:3 சொல்கிறது, அவர் சுத்தமாய் இருக்கிறது போல நம்மையும் நாம் சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:8 சொல்கிறது, உங்கள் கைகளையும் உங்கள் உள்ளத்தையும் சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் நாம் கடவுள் திருப்பணியை ஆற்றிவிட முடியாது. அருள்பொழிவு திருப்பணி என்பது ஒருவேளை அபிஷேக திருப்பணி, ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதால் மட்டுமல்ல, கடவுள் ஒவ்வொரு விசுவாசியையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியும் நிலைப்படுத்தியிருக்கிறார், சாட்சியாய் வாழ அழைத்திருக்கிறார். நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நமக்குள்ள எத்தனை அழுக்குகள் இருக்கிறது. அழுக்குகளை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் மற்றதை பற்றி சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக முன்மை நடப்பதற்காக நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அருள்பொழி திருப்பணி என்பது நம்மை நாமே சுத்திகரிப்பு செய்து கொள்வது. கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். கடவுள் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தூய் ஆவியானவர் துணை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்தும்படியாய் அர்ப்பணித்துக் கொள்வோம். 3ஆவதாக, அருள்பொழிவு திருப்பணியிலே இறைப்பணியில் மறு அர்ப்பணிப்பு செய்யப்பட வேண்டும். மறு அர்ப்பணிப்பு, இறைப்பணியில் மறு அர்ப்பணிப்பு, இறைவனின் அளிப்பு, இறை மக்களின் சுத்திகரிப்பு, இறைப்பணியில் மறு அர்ப்பணிப்பு, ரீடெடிகேஷன். பேராயர்கள் திருநிலைப்படுத்தப்பட்ட திருநாளை நம்ம பேராயம் கொண்டாடுகிறது. அன்றைய நாளில் முக்கியமான தாற்பயம் என்ன தெரியுமா? அது குடும்ப விழா. அதிலே ஒட்டுமொத்தமாக திருச்சபையாக மறு அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும், ரீடெடிகேட் பண்ணி கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்பு தான் பேராயர் திருநிலைப்படுத்த திருநாளை நாம் அனுசரிப்பது. ஆயர்களுக்கான அருள்பொழி ஆராதனையும் போது பங்கு கொள்ளுகின்ற ஆயர்களாகிய நாங்களும் கூட மறு அர்ப்பணம் செய்து கொள்ளும்படியாகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, நம்ம எத்தனை கல்யாணத்துக்கு போகிறோம், மணப்பெண்ணும் மணமகனும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்ம கல்யாணத்தை நினச்சி பார்த்துக்கிறோம்? டெடிகேஷன். இனிமேல் நினச்சி பாருங்கள், எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நினச்சி பாருங்கள், நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமே இப்போ எப்படி இருக்கிறோம்? இந்த பிள்ளை வாக்குறுதி வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லை, மறு அர்ப்பணம் நாம் செய்து கொள்ள வேண்டும். எனவே அருள்பொழி திருப்பணி என்பது மறு அர்ப்பண திருப்பணி, மறு அர்ப்பணக்கான வாய்ப்பு இது. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை திருவசனங்களிலே பேதுருவை மையமாக வைத்து நமக்கு போதனை கடவுள் கொடுக்கின்றார். இது பின்தொடர்ந்து வரும்படியான திருப்பணி, இது அன்பு செலுத்தும்படியான திருப்பணி. இது பேதுருவற்றை பேசுகிற போது ஆண்டவர் கேள்விகளை எழுப்புகிறார், தன்னை ஆய்ந்தறியும்படியான ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்னை நேசிக்கிறாயா? இதை பற்றி நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. அன்பு எப்படிப்பட்டது? பல அன்பு சொல்லப்படும் திருமறையிலே. அகாப்பே, கடவுளை சார்ந்த கடவுளுடைய அன்பு. ஃபிலியோஸ், மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற நட்புறவு சார்ந்த அன்பு. ஈரோஸ், கணவன் மனைவி சார்ந்த ஆப்போசிட் செக்ஸ், 2 பாலினங்களை சார்ந்த அன்பு. இது பல வகையான அன்பு சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுவது ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி கடவுள் அன்பு. என்னை நேசிக்கிறாயா? பேது சொல்லுகின்றார், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அது நட்பு ரீதியான அன்பு, மனித அன்பு. மறுபடியும் கேள்வி எழுப்புகின்றார், அவர் அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக. அதன் பிறகு சொல்லுகின்றார், என்னை பின்பற்றி வா. மறுபடியும் சொல்லுகின்றார்,
நீ அழைத்து கொண்டு செல்லுகின்ற இடம் எது என்று உனக்கு தெரியாது, உன்னுடைய பின் விளைவு உனக்கு தெரியாது, நீ விரும்பாத இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார்கள். இது சுருக்கமான பகுதி. இது அவருடைய அன்பை பரிசோதிக்கிறது மட்டுமல்ல, அவர் படப்போகிற பாடுகளையும் துன்பத்தையும் நினைவுபடுத்துகின்றார். இவ்வளோ போதனை கொடுத்து அன்பை குறித்து கேள்வி எழுப்பி பேசின பிறகும் கூட 20-22 வாக்கில் வாசிக்கிற போது சிம்பிளாக கேள்வி எழுப்புறார் பேதுரு ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவரை பற்றி கதை என்ன? ஒப்பிட்டு பார்க்குறார். இது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற புத்தி தான். நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டை பார்ப்போம், அடுத்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அப்பா நிம்மதி. இதுதான் மனித இயல்பு. இந்த பேதுரு கடவுள் எந்த அளவுக்கு அவருடைய ஆய்வு செய்து அன்பில் நிலைப்படுத்துகின்ற வேலையிலையும் கூட தனக்கு பின்னாக வருகிற யோவானை ஒப்பிட்டு பார்க்கிறார். அவன் நிலை என்ன? மறுபடியும் அருள்பொழிவு ஆராதனையின் போது கேட்கப்படுகிற கேள்வியை நான் நினைவுபடுத்துகின்றேன். கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலுள்ள அன்பு, மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை ஆகிய இவைகள்தானா உமது உள்ளத்தை நீர் அறிந்த மட்டில் இப்பணிவிடையில் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உங்களை ஏவிவிட்ட முக்கிய நோக்கங்கள்? ஆர்வம், அன்பு, ஆசை, மக்களுடைய விடுதலை பணிக்கான உள்நோக்கம், தேவை இது, உள்ளான தேவை இது. இவைகளின் அடிப்படையிலே கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதல்ல. எனவே பேதுருவுக்கு ஒரு சோதனை. அவரை பரிசுத்து பார்த்த கடவுள் சொல்லுகின்றார், நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் உன்னை அர்ப்பணித்துக்கொள், துன்பத்திற்கும் அர்ப்பணித்துக்கொள், ஒப்பிட்டு பாராமல் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். இன்றைக்கு நமக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவனை நேசிக்கின்ற எவரும் மனிதனை கட்டாயமாக நேசிப்பார். எனவே தான் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 1 யோவான் 4 வாசிக்கிறபடி கடவுளை யார் நேசிக்கிறாரோ அவர் நிச்சயம் மனிதரையும் நேசிப்பார். இந்த மனித அன்பை உந்துவதற்காகவே பேதுருவிடத்திலே ஆண்டவரை நேசிக்கிறாய் என கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த கேள்விதான், என்னை நேசிக்கிறாயா? உண்மையாய் கடவுளை நேசித்தால் உடன் மக்களை நாம் நேசிப்போம். இந்த திருப்பணியிலே மறு அர்ப்பணம் செய்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த மறு அர்ப்பணம்? பல நேரங்களில் நம்ம திருப்பணிகளிலே இருமனம் இருக்கிறது. சின்ன விஷயத்தாலும் கோச்சினா கோயிலுக்கு வர மாட்டேன். சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம், ஏன் ஊழியத்திலேயும் கூட எனக்கு இந்த சபை வேணாம், அப்படிப்பட்ட இருமனம் இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. திருப்பணியிலே இவன் அழைக்கப்பட்ட சீடர்களிலே மூத்த சீடனாகிய பேதுருவுக்கும் கூட இருமனம் இருந்தது. அவருடைய ஊழியத்தின் பாதை ஆய்ந்து பார்க்கிற போது கிறிஸ்து என்று சொல்லுகின்றார், சாட்சி பகர்கின்றார், ஆனால் துன்பம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். பின்வாங்க முடியும் என்று சொல்லுகின்றார், உடனே மறுதளிக்கிறார். மருவமலையின் திருக்காட்சிக்கான பாக்கியத்தை பெறுகிறார். சுயநலமாய் இங்கேயே இருக்கலாம், கூடாரம் போடலான்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக பேசுகிறார். கடல் மீது நடந்து போக முடிய ஆசை கொள்கிறார். ஆண்டவரை பார்த்து கொண்டு போகிறார். சின்ன சறுக்கல், கடலில் மூழ்கி போகிறார். விசுவாசத்தை வீழ்ந்து போகிறார். எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறார். உம்மை நேசிக்கேன் என்று சொல்லுகின்றார். இவன் கதையை ஒப்பிட்டு பார்க்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டேனே என்று சொல்லி பேசுகிறார். அவர்தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். இப்படி பல நிலைகளில் இருமனமாய் இருந்த பேதுருவை நிலைப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் இந்த பரீட்சையை வைக்கிறார். புதிய போதனை கொடுக்கிறார், அன்பில் நிலைப்படுத்துகிறார். அதை உறுதிப்படுத்த பிறகு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. பேதுருவை உறுதிப்படுத்தின ஆண்டவர், மீண்டுமாக அவர் ஆய்ந்தறிந்த ஆண்டவர், தூய் ஆவியானவர் திருச்சபைக்கு ஊற்றுகின்ற போது புதிய ஆற்றலை கொடுக்கின்றார். அந்த ஆற்றலை பெற்ற பிறகுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை பலப்படுத்தப்பட்ட பேதுரு மற்றவர்கள் 14ஆம் வாக்கியத்திலிருந்து யூதர்களை பார்த்து பேசுகின்றார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்,
கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய கடவுள் பிள்ளை, அதே பேதுரு தன் இறுதி மூச்சு மட்டுமாக திருப்பணி ஆற்றி தலை கீழாக சிலுவில் அறையொன்று இறைவனுக்கு சாட்சியாக, இரத்த சாட்சியாக மறித்து விட்டார். இன்றைக்கு நம்மையும் கடவுள் அழைத்திருக்கிறார், நிலைப்படுத்தியிருக்கிறார். இந்த வாய்ப்பு, அழைப்பு கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பு, அடுத்தவர்களை எச்சரிப்பு செய்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு அழைப்பு, காவல்காரனைப் போல விழித்திருக்க வேண்டிய ஒரு அழைப்பு இது. இந்த அர்ப்பணிப்புள்ள திருப்பணியிலே நம்மை நாம் சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களை குறித்து நாம் பேச முடியாது. அதே வேளையிலே அவ்வப்போது அவனுடைய சமூகத்தில் ஆய்ந்தறிந்து பேதுருவை போல உணர்ந்து கொண்டு மறு அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், பின்தொடர வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இதற்காக நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு தான் இன்றைய திருப்பணி, அருள்பொழிவு திருப்பணி. கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மையும் கடவுள் அபிஷேகித்திருக்கிறார். பலமுறை சொல்லுகிறோம், ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நிலைமை என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு நிலைமை என்ன? நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். பேதுருவை போல உள்ளத்தை ஆய்ந்தறிந்து, நான் கடவுளை நேசிக்கிறேனா, உண்மையாய் பின்பற்றுகிறேனா, கலப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பாராமல் இருக்கிறேனா, துன்பத்தை ஏற்கின்ற துணிவோடு இருக்கின்றேனா, அடுத்தவரை ஒப்பிட்டு பார்க்காமல் என் பணியை ஆற்றுகின்றேனா? இந்த தற்பொரு செய்து பெருக்கும்படியாகவே இன்றைக்கு கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மையும் கடவுள் நிலைப்படுத்தியிருக்கிறார். கடவுளுடைய திருப்பணியிலே அடுத்தவருக்கு எச்சரிப்பை கொடுத்து வழிநடத்தபடி அழைப்பை கொடுத்திருக்கிறார். நம்மிலே குறைகள் இருக்குமானால் கடவுள் நம்மை அசுத்தங்களை களைந்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும்படியாக அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே நம்முடைய பலவீனங்களை மாற்றி, குறைவுகளை மாற்றி, நிறைவுகளை கொடுக்கின்ற தூய்மைப்படுத்துகின்ற கடவுள் நம்மையும் தூய்மைப்படுத்தும்படியாய் அர்ப்பணித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். இறைவனால் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற நாம் இறைவனுடைய அருள் பணியை ஆற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் உலக மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கவும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், மறு அர்ப்பணம் செய்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்த்திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வளமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசு விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர் படுத்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இறைவனுக்கு மாட்சி உண்டாக. நாம் மீண்டுமாக இணைந்து, என்னை நேசிக்கின்றாயா? கடவுள் கேட்ட ஒரு கேள்வி இது. இன்றைக்கு நம்ம கேட்கிற கேள்வி இது. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உள்ளத்தை உணர்ந்தவர்களாக மறு அர்ப்பணம் செய்து கொள்ளும்படியாக நம்மை கடவுள் சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபநிலையோடு பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா? என்னை உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?
பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமர் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். பரிகாச சின்னமர் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்மை நேசிக்கின்றோம் என்று சொல்லி மறு அர்ப்பணம் செய்து கொள்ளும்படியாய் இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிற சுவாமி. கடவுளை நேசிக்கின்றவர்கள் மனிதனை நேசிக்க முடியும், நேசிப்போம். மனிதனை நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாகவே உம்முடைய அழைப்பை பெற்று அருள்பணி ஆற்றும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பணி ஆற்றுகின்ற இந்த விசுவாச பாதையிலே பயணத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சுவாமி. அசுத்தங்களை கலைந்து தூய்மைப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவர் உள்ளத்திலேயும் கைகளிலும் தூய்மைப்படுத்தி அழைத்திருக்கிறேன் சுவாமி. உலகத்தால் ஆண்டவரை கடைப்படாதபடிக்கு வாழும்படி அழைத்திருக்கிறேன் சுவாமி. குற்றம் சாட்டப்படாதவர்களாக தனி மனித வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே நற்சாட்சி பெரும்படியாக அழைத்திருக்கிறேன் சுவாமி. இது நாங்கள் அப்படிப்பட்ட உம்முடைய விசுவாசிகளாக வாழ பலன்தாரன் சுவாமி. எங்களே குறை உண்டு ஆண்டவரே. இதோ பேதுருவை போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் பரீட்சித்தீரே நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னை நேசிக்கிறாயா அந்த கேள்வி கேட்டதற்கு நாங்களும் பதில் சொல்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, நம்ம நேசிக்கிறோம். மனித ரீதியான பதிலை பேதுரு சொன்னது போல நாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. தெய்வீக அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபைதாரம் கர்த்தாவே. உடன் மக்களை நேசிக்கவும், எங்கள் குடும்பத்தை நேசிக்கவும், எங்கள் திருச்சபையை நேசிக்கவும், சமூகத்தை நேசிக்கவும் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பலன்தாரம் சுவாமி. குறைகளை நீக்குவீராக, மாற்றுவீராக. குறிப்பாக இன்றைய அழுத்தமான காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. எத்தனை அழுத்தங்கள் போராட்டம் கர்த்தாவே வீடியோலை தாரும் ஆண்டவரே. எச்சரிப்பில் கொடுக்கப்பட்டும் கூட ஆண்டவர் அசதியாக நிமித்தமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவர் அப்படியா மற்ற இராதபடிக்கு ஆண்டவரே இதோ காவல்காரனை போல வீழ்த்திருக்கின்றவர்களாக, எச்சரிப்பு உள்ளவர்களாக தொடர்ந்து பயணிக்க பலன்தாரன் சுவாமி. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றுகின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. விசேஷமான பேராயருக்காக, பேராய திருப்பணிகளுக்காக, ஆயர்களுக்காக ஆண்டவரே அருள் பொழிவு பெற்று பணியாற்றுகின்ற உம்முடைய திருப்பணிகள் யாவருக்காக அனைவருக்காக செபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, திருச்சபையும் கூட உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்புகள் நீ கொடுத்திருக்கிறே சுவாமி. இந்த பொறுப்புகளின் வழியாக நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு நேசிக்கணும் என்று அர்ப்பணிப்போடு பணியாற்ற பலன்தாரன் சுவாமி. என்னுடைய குறைகளை மாற்றும் கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே இதோ +2 தேர்வு முடிவில் வந்திருக்கிறது. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, எதிர்கால கல்விக்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்வீராக. 10வது பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தலும் சுவாமி. இது அடுத்த கல்வி ஆண்டிற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. பணியாற்றுகின்ற அனைவரையும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. மீண்டும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நான் மீண்டும் கர்த்தாவே ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை போற்ற பலன் தாரும். அந்த நன்மைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. வழிநடத்தும் ஆசீர்வாதியும் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகொண்டு பெருக வேண்டும். எங்கள் அனைவரும் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். அவனுடைய பெருக்கமான கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பகுப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் கடவுள் அன்பும் தூய ஆவியார் துணையும் நம் அனைவரோடும் கூட
திருப்பணி ஆற்றுகின்ற யாவரோடும் கூட இன்றும் என்னும் சதாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இறைவன் பெயர் வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய சமாதானத்தின் பலத்தோடு கூட இந்த உலகத்தில் விழித்திருக்கின்றவர்களாக, காவல் காக்கின்றவர்களாக, எச்சரிப்பு செய்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நாம் திருப்பணி ஆற்றுவோம். அதற்காக பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், மறு ஆய்வு செய்து கொள்வோம், மறு அர்ப்பணம் செய்து கொள்வோம். God bless you all. God bless you. God bless you. எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும்.